7 திருக்குறள் கதைகள். பேஜ் நம்பர் 45ல் கலையும் கை வண்ணமும் பார்க்கலாம். சூரியகாந்திக்கு வண்ணம் விடுவோமா? இதழ்களுக்கு மஞ்சள் தூள், விதைகளுக்கு உலர்ந்த தேயிலத்தூள் பயன்படுத்தி அழகாக்குக. இங்கே இலைக்கு நான் கிரீன் கலர் கொடுத்துட்டு ஏற்கனவே சரியா, க்ரையான் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இதழ்களுக்கு மஞ்சள் தூள். இங்கே நம்ம மஞ்சள் தூள் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே கம்மை அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே தான் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாம். இப்போ அடுத்தது இன்னும் 3 இருக்கு இல்லையா, அதே நம்ம மெல்ல மெல்ல இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இன்னும் ஒன்றே இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இதழ்களுக்குமே நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, விதைகளுக்கு உலர்ந்த தேயிலத்தூள் இல்லையா. இப்போ தேயிலத்தூள் எடுத்து சென்டரில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் கம்மு சென்டரில் விதை பகுதியில் அப்ளை பண்ணனால அதுக்கு மேலேயே இப்போ தேயிலத்தூள் போட்டுட்டு இருக்கேன். போட்டு மெல்ல மெல்ல நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சு இல்லையா. பாருங்க குட்டீஸ், ரொம்பவே அழகான சூரியகாந்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா. அப்படியே அறிந்து கொள்வோம், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. 2, திருக்குறள் அகர எழுத்தில் தொடங்கி நகர எழுத்தில் முடிகிறது. 3, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் குவளை. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.